ஹாய் ஆல். ஸோ கொரியன் சீரீஸ்ல நான் ரொம்ப பார்த்து ஷாக் ஆனது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப ஃபிலிம் மேக்கிங்ல நமக்கு நிறைய கிராஃப்ட்ஸ் இருக்கு. நான் வந்து நான் எப்படி சொல்றது, ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு ரொம்ப பேசிக்கான குறைஞ்சபட்சம் ஒரு புரிதல் இருக்கு, ஒரு நாலேஜ் இருக்கு. எனக்கு எது ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சுன்னா, கொரியன் சினிமால தட் இஸ் ஆல்வேஸ் ரூல் இன் இண்டஸ்ட்ரி. ஃபிலிம்ல எப்படின்னா, ரூல்ஸ்னு ஒன்று இருக்கு. ரூல்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சு பிரேக் பண்ணுங்க. இப்ப இருக்கிற செட் ஆஃப் ரூல்ஸ் என்ன? இப்ப கேமராக்கு 180 டிகிரி அந்த ஒரு ஒரு ரூல் இருக்கு. இப்ப கோல்டன் ட்ரையாங்கிள் இந்த மாதிரி ரூல்ஸ் இருக்குன்னா, அந்த கோல்டன் ரூல் இந்த மாதிரி ரூல்ஸ் இருக்குன்னா, முதல்ல ரூல் தான் தெரிஞ்சுக்கோங்க. பேசிக்ஸ் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. என்ன ரூல் எதை பத்தி எதுக்காக இருக்குங்கிறத புரிஞ்சு தெரிஞ்சு அண்ட் தென் யூ பிரேக் த ரூல். எதுக்காக பர்பஸா அந்த ஸ்டோரி வந்து இஃப் இட் நீட்ஸ் ரெலவெண்டா இருக்கு ஸ்டோரிக்கோ கேரக்டருக்கோ இல்ல எஃபெக்டிவ் ஸ்டோரி டெல்லிங்க்கோ ஆடியன்ஸ்க்கு புரிய வைக்கிறதுக்கோ ஏதோ ஒரு வகையில அதை சொல்லணும்னா யூ கேன் பிரேக் த ரூல். உதாரணத்துக்கு நம்ம ஈஸ்வரி சார் வந்து ஐ திங்க் அன்பு ஆறுகிறேன்னு நினைக்கிறேன் படம். ஒரு படம் ஸ்டார்டிங்ல ஒரு டேரக்டரா ஒரு கதை ஒன்று சொல்லுவார். இந்த இந்த கதையில ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயின் இருக்காங்க. ஆனா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து லவ் பண்ணி இருக்க வேண்டியவங்க ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில ஒரு பிரச்சனையால ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல பிரிஞ்சிடறாங்க. அவங்களோட மனசாட்சி அவங்க வந்து எப்படி அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்குது. இப்ப இந்த மனசாட்சிங்கிறதுக்கு என்ன கோடு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, கிறிஸ்டபர் நோலன் கலர் கோடிங்கோ இல்ல செல்வராஜ் சாரோட கலர் கோடிங் எல்லாம் தேவையில்ல. ப்ளூ கலர்ல ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, அவங்க தான் மனசாட்சி. அதை ஒரு 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 டேரக்டரா ஃபோர்த் வால பிரேக் பண்ணி அவர் சொல்றாரு. இதுதான் புரிதலோட இந்த படத்தை பாருங்க. ஸோ அஸ் அ டேரக்டர் ஹி நோஸ் வாட் த ரூல்ஸ் ஆர் அண்ட் ஹி பிரேக்ஸ் த ரூல் நோயிங் டு எஃபெக்டிவா ஒரு ஸ்டோரி டெல்லிங்காக ஹி இஸ் பிரேக்கிங் த ரூல். தட்ஸ் அண்டர்ஸ்டாண்டபிள், தட்ஸ் வெரி ஃபைன். ஆனா எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது என்னன்னா, இந்த ஒரு சீரீஸ் இது வரைக்கும் நான் பார்த்த எல்லா கொரியன் சீரீஸ்லுமே 180 டிகிரி அப்படிங்கிற ஒரு ரூலை ஃபாலோ பண்ண மாட்டேன். நான் வேணா உங்களுக்கு ஒரு பேசிக் புரிதலுக்காக நான் போடுறேன். வாட் இஸ் 180 டிகிரி? வாட் இஸ் 180 டிகிரி ரூல் இன் ஃபிலிம் மேக்கிங்? அகைன் நான் கரெக்டா சொல்லிடுவேன், பட் இருந்தாலும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது ஆடியன்ஸுக்கு, அதுக்காக நான் வந்து இதை போடுறேன். சரி, 180 degree rule is a fundamental guide in the filmmaking that helps maintain a spatial relationship. ஸ்பேஷியல் ரிலேஷன்ஷிப்னா இப்ப ஒரு ஒரு ஹீரோ இருக்காரு. இன்னும் புரியுற மாதிரி சொல்றேனே. இப்ப கடைசியா நீங்க எல்லாரும் பார்த்து மனசுல ரொம்ப பதிஞ்ச ஒரு சீன்னா ஜெயிலர் படம். ஜெயிலர் படத்துல இன்டர்வல் பிளாக் உங்க உங்க நிறைய பேருக்கு மறக்கவே மறக்காது. ஸோ ஹீரோ உட்காந்துருக்காரு. ஹீரோ அவங்க ஒய்ஃப் கிட்ட அவங்க மருமக கிட்ட ஏஞ்சிக்காத அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு டைலாக் பேச ஆரம்பிக்கிறாரு. அவங்க வந்து என்னங்க இந்த நேரத்துல சும்மா தான் விளையாட்டு இருக்கீங்க போய் தூங்க, அவங்க ஏஞ்சிக்கிறப்ப ஒரு சவுண்ட் ஒன்று போட்டு சொல்றாருல ஏஞ்சிக்காதன்னு சொன்னால பர்சனுக்கு அந்த சீன் உடன்படல, நான் புரிதலுக்காக சொல்றேன். ஸ்பேஷியலி இந்த டேபிள் இங்க ஹீரோ இருக்காரு, அங்க அவங்க ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க மருமக எங்க இருக்காங்க, இங்க ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. ஏஞ்சி கூடாதுங்கிற ஒரு ஒரு ரூல், ஒரு அந்த சீனுக்கான அந்த வேர்ல்டுக்கான ஒரு லே அவுட், அந்த ரூல் சொல்லிட்டு ஒருத்தவங்க பிரேக் பண்றாங்க. அப்ப அது அந்த ஹீரோ எப்படி ரியாக்ட் பண்றாரு, அவங்க ஏன் உட்காடுறாங்க, அதுக்கப்புறம் சுத்தி நடக்கிற ஸ்னைப்பர் ஷாட் ஆகட்டும், ரத்தம் தெரிக்கிறதாகட்டும், ஆரிகாமின்னு சொல்லிட்டு அந்த டிஷ்யூஸ் கொடுக்கறதாகட்டும். ஸோ தட்ஸ் கால்ட் பிளாக்கிங். இந்த சீன் இந்த இடத்துல இந்த மாதிரி நடக்குது, டன். அந்த பிளாக்கிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சினிமாட்டோகிராஃபர் ஒரு அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி என்னென்ன கேமரா ஆங்கிள், என்ன லென்ஸ், இல்ல என்ன ஆங்கிள், இல்ல என்ன மோஷன், ஸ்டாட்டிக்கா போறோமா, இல்ல மூவ்மெண்ட்ல போறோமா, ஸ்டெடி கேம்ல போறோமா, ஹேண்ட் ஹெல்டா போறோமா, ஷேக்கினஸ் ரானஸா அந்த ஒரு பதட்டத்தை ஆடியன்ஸ்க்கு கடத்தணும்னா ஹேண்ட் ஹெல்ட்ல வேணும்னே ஷேக்கியா போவாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேமரா ஹேண்ட்லிங் டெக்னிக்ஸ் இருக்கு. ஸோ அதை வச்சு ஒரு ஸ்பேஷியல் ரிலேஷன்ஷிப்பை கேரக்டர்ஸ்க்கும் அங்க கேரக்டர் சுத்தி இருக்க ஆப்ஜெக்ட்டுக்கும், உதாரணத்துக்கு ஒரு ஜான்விக் பென்சில் வச்சு சாப்பிடுச்சாருன்னா ஜான்விக்கும் பென்சிலுக்கும் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி இருக்கு, ஆடியன்ஸ் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு, அந்த ஸ்பேஷியல் ரிலேஷன்ஷிப் எஃபெக்டிவா ஒரு ஸ்டோரி டெல்லிங்கா ஒரு ஒரு ஃபிலிம் மேக்கர் ஒரு ஆடியன்ஸ் கடத்தணும். ஸோ இதுதான் ஸ்பேஷியல் ரிலேஷன்ஷிப்ங்கிறது. மேபி இதோட சிம்பிளா சொல்லிருக்கலாமா இல்லைன்னு எனக்கு தெரியல. நான் கொஞ்சம் ஐ எம் வெரி ஹை ஆன் கேஃபைன், அதனால நான் இப்படி சொல்றேன். ஓகே, லிவ் இட் அசைட். இந்த ஸ்பேஷியல் ரிலேஷன்ஷிப்ல 180 டிகிரி ரூல்ங்கிறது ரொம்ப ஃபண்டமெண்டல் பிரைமரி ரூல். இது என்ன சொல்றதுன்னா, ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயின், ஹீரோ உங்க ஸ்கிரீனுக்கு லெஃப்ட் சைட்ல இருக்காங்க, ஹீரோயின் உங்க ஸ்கிரீனுக்கு ரைட் சைட்ல இருக்காங்க அப்படின்னு வச்சுட்டு ஒரு ஒரு சைட்ல இருந்து நீங்க ஒரு கேமராவை காட்டுறீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு நீங்க தெரியற மாதிரி உங்களுக்கு நீங்க பாக்குற மாதிரி தெளிவா சொல்ற பாருங்க.
ஒரு ஹீரோ, ஒரு ஹீரோயின். இப்ப என் கண்ணு தான் வந்து கேமரா, என் கண்ணு தான் ஆடியன்ஸ். ஓகே, என் கண்ணு தான் ஆடியன்ஸ். நான் தியேட்டர்ல படம் பார்க்குற மாதிரி இது ஹீரோ, இது ஹீரோயின்னா கடைசி வரைக்கும் ஹீரோ எங்க தான் இருக்கணும், கடைசி வரைக்கும் ஹீரோயின் எங்க தான் இருக்கணும். அன்லஸ் அன்டில் ஒரு டிராமாட்டிக்கான ஒரு ஷாட் இருக்கு, உதாரணத்துக்கு அப்படியே உலகமே சுத்துற மாதிரி அப்படியே ஹீரோ ஹீரோயின் சுத்தி சுத்தி ஒரு கேமரா ஷாட் போகும், அதெல்லாம் வேற. தட்ஸ் வெரி யூனோ, அதெல்லாம் வேற விதமான எக்ஸ்ட்ரீமான ஒரு சினிமாட்டிக் ஷாட் சொல்லுவாங்க. பேசிக்கா ஒரு ஸ்டாட்டிக்கா ஓவர் த ஷோல்டர் ஆகட்டும், இப்போ ஓவர் த ஷோல்டர் ஷாட் வெரி வெரி டெக்னிக்கல். திஸ் திங்ஸ் ஆர் வெரி டெக்னிக்கல். இன்கேஸ் உங்களுக்கு ட்ரெஸ் நான் மட்டும் இதை பாருங்க, இல்லை லைக் போடுங்க, இந்த மாதிரி டெக்னிக்கலா பேசணும் கூட சொல்லுங்க, சொல்றேன். ஸோ ஓவர் த ஷாட் ஆகட்டும், பாயிண்ட் ஆஃப் வியூ ஆகட்டும், இந்த மாதிரி ஒரு ஒரு கேரக்டர் இருக்கு, அந்த கேரக்டர் எங்க இருக்கு, இன்னொரு கேரக்டர் எங்க இருக்கு, அதோட ஸ்பேஷியல் எங்க இருக்கு, அந்த இந்த ஃப்ரேம்ல இருக்க ஸ்பேஸ்ல எங்க இருக்கு, அவங்க கடைசி வரைக்கும் அங்கேயே தான் இருக்கணும். அன்லஸ் அன்டில் தேர் இஸ் அன் ஆக்ஷன். இப்போ ஒரு 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 சீன்ல இப்படி பேசிட்டே இருப்பாங்க, திடீர்னு அடுத்த சீன்ல ரெண்டு பேரும் இப்படி இருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்கு ஆடா இருக்கும்ல. என்னடா அது இங்க இங்க நின்று பேசிட்டு இருந்தவர், இவ்வளவு கேப்ல இருந்து பேசிட்டு இருந்தவர் திடீர்னு இப்படி கிட்ட போனாங்க அப்படிங்கிற மாதிரி, என்ன பேய் படமா என்ன ஜிக் அப்படின்னு ஷாக்கா ஒரு பயமுறுத்துறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்பேஷியல் ரெசிப்ங்கிறதுல 180 டிகிரிங்கிறது ஃபண்டமெண்டல். ஒரு ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு ஒரு கேரக்டர் எங்க இருக்கோ, அவங்க கேமரா ஆங்கிள் எங்க தெரியுறாங்களோ அவங்க அங்கதான் இருக்கணும். ஸோ இதுல என்ன ஆகுதுன்னா, நான் இதை பேசிக்கா உங்களுக்கு சிம்பிளா படிக்கிறேன் பாருங்க. Spatial relationship between the characters and the object on the screen. It establishes a imaginary axis, a eye line between two characters or a character or an object, ensuring the camera stays on one side of the axis. As I said, இப்ப உங்களுக்கு வந்து இப்ப நீங்க தான் பாக்குறீங்க, உங்க கண்ணு தான் வந்து என் கண்ணு தான் கேமரா. ஸோ தியேட்டர்ல பாக்குறப்ப நான் பாக்குற பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்க மாதிரி எனக்கு லெஃப்ட் சைட்ல ஹீரோ இருக்காங்க, எனக்கு ரைட் சைட்ல ஹீரோ இருக்காங்க. இப்படி பார்த்துட்டு இருக்கப்ப திடீர்னு இப்படி எனக்கு ரைட் சைட்ல வந்து ஹீரோயின் இருக்காங்க, எனக்கு லெஃப்ட் சைட்ல வந்து ஹீரோ இருக்காரு, சாரி மேபி அப்படியே மாத்தி சொல்றேன் பாருங்க, லெஃப்ட் சைட்ல ஹீரோனா திடீர்னு என் ரைட் சைட்ல ஹீரோ இருக்காரு, என் ரைட் சைட்ல வந்து ஹீரோயின், திடீர்னு என்னோட லெஃப்ட் சைட்ல ஹீரோயின் இருக்காங்க அப்படின்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடும். பொன்னியின் செல்வன்ல ஆக்சுவலி பார்ட் 1 நினைக்கிறேன், பார்ட் 1 எண்டிங்ல இந்த மாதிரி எடிட்டிங்ல கொஞ்சம் எரர் இருந்ததா ஒரு ஒரு நல்ல ஒரு நான் ஃபாலோ பண்ற ஒரு யூடியூப் சேனல் ஒன்று, எக்ஸ்பர்ட் எஃபெக்ட்ஸா சம்திங் மறந்துச்சு, ஒரு நல்ல ஒரு யூடியூபர், அப்கமிங் யூடியூபர், ரீசெண்டா வந்து அப்கமிங் யூடியூபர் கிடையாது, நல்ல யூடியூபர், இப்ப ஃபிலிம்ல வந்து கேமரா நல்லா ஒர்க் பண்றாரு. பேர் மறந்துச்சு அந்த யூடியூப் சேனலோட பேர். எக்ஸ்பர்ட்ஸ் நான் நினைக்கிறேன் சம்திங், நான் முடிஞ்ச டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட்ல போட்டு வைக்கிறேன். அந்த சேனல்ல கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க பொன்னியின் செல்வனோட எண்டிங், அந்த கப்பல்ல இருக்க அந்த பிளாக்ல இதனால நமக்கு படம் பார்க்கறப்ப கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருந்துச்சு. எடிட்டிங்ல இந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூல கேரக்டர் ஸ்பேஷியல் ரிலேஷன்ஷிப் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆனதா சொல்லியிருப்பாங்க. சேம் திங் இப்போ இந்த மாதிரி திடீர்னு ஒரு ஒரு சீன் ஒரு பார்த்துட்டு இருக்கோம், நம்ம வந்து ஹீரோ லெஃப்ட் சைட்ல இருக்கான்னு பார்ப்போம், ஹீரோயின் ரைட் சைட்ல இருக்காங்கன்னு பார்ப்போம். திடீர்னு லெஃப்ட் சைட்ல பார்த்து பேச வேண்டிய ஹீரோவே ரைட் சைட்ல நின்று பேசிக்கிட்டு இருப்பாரு. அதுக்கு பதில் ரைட் சைட்ல இருந்து ஹீரோயின் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன் ரெண்டு பேரும் ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க பார்த்துக்கிட்டு பேச வேண்டிய டைலாக ஏன் ரெண்டு பேரும் ஏதோ சவுத்த பார்த்து பேசுற மாதிரி ஏதோ திசையை பார்த்து பேசிட்டு இருக்காங்க, நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இது நான் பேசிக்கா இருக்கிற எல்லா கொரியன் சீரிஸ்லயும் அதை பார்த்து ஷாக் ஆனேன். இவங்களுக்கு 180 டிகிரின்னு ஒரு ரூல் இருக்கிறதே தெரியாதா, இல்ல தெரிஞ்சு அதை தாண்டி ஆடியன்ஸ்க்கு என்ன புரிய வைக்கணுங்கிறதுக்காக அதை பிரேக் பண்றாங்கிறது எனக்கு புரியல. அகைன் நீங்க யாராச்சும் ஆல்ரெடி கொரியன் சீரீஸ்லாம் பார்த்து ஃபெமிலியரா இருக்கவங்க, ரொம்ப கன்சிஸ்டன்டா கொரியன் டிராமாவாகட்டும் இல்ல ஃபிலிம் ஆகட்டும் ஃபாலோ பண்ற அப்படின்னு இருக்கிறவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஐ கேன் டிஎம் மீ இன் மை சோஷியல் ஹேண்டில் அஸ் வெல். ஏதோ ஒரு வகையில் ஜஸ்ட் டிஎம் மீ ஆர் கமெண்ட் அண்ட் லெட் மீ நோ. இது பர்பஸ்ஃபுல்லா இதை 180 டிகிரியை பிரேக் பண்ணி என்ன சொல்ல வராங்க அது எனக்கு புரியல. இல்ல 180 டிகிரிங்கிறது மகிரா போச்சுன்னு ஓரமா தெரிவிட்டு இவங்க வேற ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்களா, இது மட்டும் எனக்கு தெரிஞ்சு ஆகணும் கண்டிப்பா. ஸோ இந்த 180 டிகிரி எல்லா இடத்துலையும் பிரேக் ஆகும். அது கொஞ்சம் எம்எஃபிங்கான ஒரு மைண்ட் எஃபிங்கான ஒரு விஷயமா தான் இருக்கும் கொரியன் சீரீஸ் நான் பார்த்த வரைக்கும். படமா எனக்கு அவ்வளோ தப்பு தெரிஞ்சதில்ல, படங்கள் நான் நிறைய பார்த்துருக்கேன். எனக்கு இது வரைக்கும் இவ்வளோ ஆக்வர்டா இவ்வளோ ஆடா தெரிஞ்சதில்ல. ரொம்ப மிஸ்டேக்கே அப்படியே எவ்வளோ பெரிய ஸ்க்ரீன்ல அப்படியே கண்ணில் அடிச்ச மாதிரிலாம் தெரியல. இது வந்து கொஞ்சம் ஒஸ்டா தான் இருந்துச்சு. நான் இது வரைக்கும் பார்த்த எல்லா சீரீஸுமே சொல்றேன், ஜென்ரலா சொல்றேன். இங்கே கீழே போட்டிருக்காங்க பாருங்களேன், கீ பிரின்சிபல் இமேஜின் ஆக்சிஸ் தான், கேமரா ப்ளஸ் பண்ண கன்சிஸ்டன்சி என்ன, நான் சொன்னது எல்லாமே தான் இதுல இருக்கும். உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்க கூட பொறுமையா கூட படிச்சு பாருங்க. Breaking the rule இருக்கு பாருங்க. While the 180 degree is essential for maintaining spatial relationship, filmmakers may intentionally break it to create tension. Crossing the line can create a scene of disorientation or tension, or drawing the audience attention to a specific aspect of the scene. அப்ப ஒரு crossing the line can create an impact on audience. இதுதான் உங்க தேவையா இருந்துச்சுன்னா அந்த சீனுக்கு மட்டும் யூஸ் பண்ணணும், அது அப்படியும் இல்லை. Add emotional impact. Breaking the rule can emphasize a character's emotional state or create a sense of unease.
அகைன் இது நான் ஒத்துக்க மாட்டேன். அது அந்த அளவுக்கு ஒரு வேலிடான ஒரு அன்லஸ் அன்டில் அவங்களோட மனநிலையே இல்ல அவங்க இருக்கிற ஒரு மென்டல் அந்த ஸ்டேட்டே வந்து ரொம்ப எப்படி சொல்றது குழம்புன மாதிரி இருந்தா மட்டும்தான் அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு நான் பார்த்த ஒன்னிட்டி பிரேக்லாம் அப்பதான் போடணும். அன்லஸ் அன்டில் தேர் ஆர் சம் டீசெண்டா எப்படி சொல்றது அன்லஸ் அன்டில் தே ஆர் நாட் மென்டலி சவுண்ட் தே ஷுடன்ட் ஹேவ் சச் தே ஷுடன்ட் பிரேக் சச் 180 டிகிரி. ஓகேவா? இதை விட எனக்கு பாலிஷ்டா பாலிட்டு எப்படி சொல்லணும்னு தெரியல. Experiment with the style. Some filmmakers choose to disregard the role to create a unique visual style or emphasize a particular aspect of the story. Again, எனக்கு இது இந்த மாதிரி எந்த ஆஸ்பெக்ட் ஆஃப் ஸ்டோரியும் ரொம்ப எம்பசைஸ் பண்ண மாதிரிலாம் தெரியல. ஓகே, ஸோ பேசிக் இதுதான் 180 டூங்கிறது. இன்கேஸ் இந்த ஸ்ட்ரீம் பார்த்து உங்களுக்கு விஷயம் புதுசாக தெரிஞ்சதுன்னா give me a thumbs up or let me know some other way that you have learned something, and if this is interesting or exciting for you guys to watch, just let me know so that I can continue doing this. ஸோ இந்த கொரியன் சீரீஸ்ல எனக்கு இதுதான் ஒரு ப்ராப்ளமா இருந்திருக்கு. நீங்க இந்த 3 சீரீஸும் குவீன் ஆஃப் டியர்ஸ் ஆகட்டும், இல்ல பிசினஸ் பர்பஸ்ல ஆகட்டும், இல்ல இந்த ஹோம் டவுன் சச்சா, இந்த 3 சீரீஸும் நீங்க முன்னாடியே பார்த்துருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பார்க்காத உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க, ஒரு நல்ல ஒரு க்ளோஸான ஒரு பார்ட்னர் இருப்பாங்க, கொரியன் ட்ராமா பார்க்கலாம்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்னோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் மை ரெக்கமெண்டேஷன் ஃபார் யூ guys. You guys are missing one of the greatest movie or what do you call a film world. ஒரு 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 பட உலகம்னு சொல்லுவேன். அதை இட்ஸ் கம்ப்ளீட்லி என்டையர்லி டிஃப்ரெண்ட் வேர்ல்டு கொரியன் சினிமாங்கிறது. யூ guys are missing it out. If you are a movie buff, அந்த மாதிரி ஒரு மூவி சினிஃபைலா இருக்கீங்க அப்படின்னா யூ ஷுட் மிஸ் சச் அ கிரேட் சினிமாஸ். இது கொரியன் சீரீஸ்க்கானது மட்டும். எனக்கு டைம் இருந்தால் இன்னொரு நாள் கண்டிப்பாக கொரியன் மூவிஸ் பற்றி டீட்டெயிலாக பேசலாம். நான் இது வரைக்கும் பார்த்த பெஸ்ட்டு எல்லா மூவிஸும் நான் பேசுகிறேன். ஆல்ரெடி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுலாம், இப்போ கூட நான் கண்டினியூ ஆர்ட் ஸ்டெச்சில் பேசிடுவேன். ஸோ ஐ வில் கேட்ச் யூ guys லேட்டர். கொரியன் மூவி பற்றி டீட்டெயிலாக ஒன்று பேசுவேன். சைனா படம் இது கிட்டத்தட்ட ஒரு தானோஸ் ஒவ்வொரு முக்கியமான படங்களுக்கு எண்டில் ஒரு டீஸ் பண்ணுற மாதிரி. I will talk to you about, I have to talk to you guys about China, the Chinese movie. I will definitely have a very detailed conversation with you. In case on time இருந்துச்சுன்னா என் ஃப்ரெண்ட்ஸையும் டார்ச்சர் பண்ணி பார்க்க வச்சு அவங்களோட ரியாக்ஷன்ஸை சேர்த்து நான் இந்த ஸ்ட்ரீமில் பதிவு பண்ணுறேன், இன்னொரு ஸ்ட்ரீமில். ஸோ சைனா படத்தையும் நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம். ஸோ திஸ் இஸ் கைஸ். நீங்கள் இந்த 3 சீரிஸ் பார்த்தீங்கன்னா give me a thumbs up, அண்ட் இதை விட பெட்டரான சீரிஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். நான் ஜஸ்ட் இதை மட்டும் இதோட இந்த ஸ்ட்ரீமை நான் என் பண்றேன். பெஸ்ட் கே ட்ராமா இன் ரீசெண்ட் டைம் ஆஃப் ஆல் டைம்னா எப்படி இருக்குன்னு பார்ப்பாருங்க. வேற என்ன நான் பார்க்கறதுக்கு இருக்கு, இன்ஸ்டோர்ல என்ன இருக்குங்கிறது தெரிஞ்சுப்போம் அட்லீஸ்ட். சரி, இந்த இடத்துல தான் கூகுள் ஆக்சுவலி சூப்பரா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. போட்டாலே வரும் கூகுள்ல. பெஸ்ட் ட்ராமா டு வாட்ச் சொல்ல போட்டோன்னு வருது பாருங்க. டாப் கே ட்ராமா பிக்கிறேன். நான் சொன்ன பிஸ்னஸ் ப்ரொபோசல் இதுதான். நான் சொன்ன 3மே நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கு. ஒரு நாள் பாருங்க. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மாறுதல் என்ன டாக்டர் ஸ்டேஜ், நாங்க எடுக்கிற டாக்டர் ஸ்டேஜ், அது டாக்டர் ஸ்டேஜ். ஓகே, ஹோம் டவுன் சச்சா. சி நான் அது வரைக்கும் சொன்ன 2 கொரியன் சீரீஸுமே இதுல இருக்கு பாருங்க. டாப் கே டிராமாஸ்ல இருக்கு. ஸோ என்ன நம்புங்க, நல்ல சீரீஸ் பற்றி தான் சொல்லுவேன். இன்கேஸ் மைண்ட் எஃபிங்கா இருந்த சீரீஸ் ஏதாவது அது அப்படி இருந்துச்சுன்னு சேர்த்து சொல்றேன். ஓகே ஓகே, அதுதான் பயங்கர இதுவால 25-21 எப்படி இருக்கும்னு தெரியல. ஆனா அது வந்துகிட்டே இருக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ்ல. இட்ஸ் ஓகே டு நாட் பி ஓகே. இதுவும் எனக்கு பயங்கரமா ரெக்கமெண்டேஷன்ஸ்ல இருக்கு. மேபி நெக்ஸ்ட் இதை பார்த்தாலும் பார்ப்பேன். உங்களுக்கு வேற ஏதாவது பெட்டரான ஒரு சீரீஸோ இல்லை நீங்க பார்த்த ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு மூவி ஆர் ஷோ கொரியன் ரிலேட்டடா, கொரியன் வேர்ல்ட்ல இருக்க, சவுத் கொரியன் வேர்ல்ட்ல இருக்க எனி மூவி ஆர் சீரீஸ் யூ வுட் சஜஸ்ட், ப்ளீஸ் லெட் மீ நோ இன் தி கமெண்ட்ஸ்.
குயின் ஆஃப் டீஸ் இதுல இருக்கு. ஆனா ரொம்ப லேட்டா இருக்கு. ஏன் எனக்கு இது புரியல. இட் வாஸ் ஒன் ஆஃப் த டாப் ட்ரெண்டிங் சீரிஸ் இன் நெட்ஃபிளிக்ஸ் ஆக்சுவலி குயின் ஆஃப் டீஸ் எல்லா இடத்துலயுமே. இன்னொரு பெரிய பிரச்சனை நான் ஃபீல் பண்ணது, சாரி ரேண்ட் கொஞ்சம் லைட் எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஆஹ் ஒரு கொரியன் டிராமா இருக்கு, ஒரு கொரியன் ப்ராடக்ட், அது ஒரு மூவி ஒரு சீரிஸ், அது ஒரு ப்ராடக்ட் இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ள வருது. எனக்கு புரியுது இந்தியாவில் பல பாஷைகள் இருக்கு, எனக்கு புரியுது ஹிந்திங்கிற லாங்குவேஜ் அதிகமா பேசப்படுறது நிறைய பேருக்கு புரியுது. ஒரு ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு ஒரு சப்ஸ்டான்ஷியலான ரெவன்யூ பார்க்க முடியுது, நீங்க நம்புறீங்கன்னா எனக்கு புரியுது. ஐ அண்டர்ஸ்டாண்ட். கொரியாவில் இருக்க ப்ரொடியூசர் ஒன்றும் காசு போட்டு ஹிந்தியில் டப் பண்ணல. ஒரு ரைட்ஸ்னு ஒன்று வித்துறாரு. இங்க இருக்க லோக்கல்ல இருக்க ஓடிடியில் இருக்க ஹெட்ஸ் தான், ரீஜனல் ஹெட்ஸ் தான் முடிவு பண்ணி, அவங்க ரெகுலரா ஏதோ டப்பிங் ஸ்டுடியோ வச்சிருப்பாங்க, டைப்ல இருந்திருப்பாங்க, அவங்க கிட்ட தான் எல்லாத்தையும் கொடுத்து டப்பிங் எடுப்பாங்க. ஸோ ஒரு அனிமேவோ இல்லை ஒரு கொரியன் மூவி ஆர் ட்ராமா ஆர் ஈவன் ஃபார் இன்ஸ்டன்ஸ் சைனா படம் நம்ம பார்த்த குன்ஃபாசல் ஆகட்டும், ஷாவ்லின் சாக்கர் ஆகட்டும், அதுக்கெல்லாம் வந்து பாருங்களேன், இப்போ சாக்ஷன் படம் எவ்வளோ படம் பார்த்துட்டு இருக்கோம், அதுக்கெல்லாம் எவ்வளோ நல்ல ஒரு லாங் ஹிஸ்ட்ரி இருக்கு தமிழ் டப்பிங்க்கு. அதை தாண்டி வேறு எந்த படத்துக்குமே டப்பிங் பண்ண மாட்டாங்க. இப்போ நான் சொன்ன இந்த 3 சீரீஸ்க்குமே ஒரு நல்ல தமிழ் டப்பிங் இன்னும் பொட்டன்ஷியல் இருந்துச்சுன்னா இன்னும் நிறைய நம்ம தமிழ் மூவி வாட்சஸோட ஒரு அவங்க ஸ்பெக்ட்ரம்ல இன்னும் நல்லா பெனிட்ரேட் ஆயிருக்கலாம்னு தோணுது. ஸோ இன்கேஸ் இதை பார்க்குற ஓடிடி ஹெட்ஸ் ரீஜனல் சர்ச் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கைண்ட்லி டேக் மை சஜஷன். திஸ் இஸ் நல்ல ஸ்டோரி டப்பிங் கொடுங்க. நிறைய வேர்ல்டு கிளாஸ்ல இருக்க சினிமாவை நம்ம ஊர்ல இருக்க எல்லாருக்கும் கொண்டு போய் சேருங்க. அது would be கிரேட். குயின் ஆஃப் டியர்ஸ் நான் சொன்னதுல இருந்துச்சு. வெரி குட். வேற என்னென்ன இருக்குன்னு தெரியல கைஸ். அகைன் நீங்க ஏதாவது பார்த்து இருந்தால் சஜஸ்ட் பண்ணுங்க, டெஃபினெட்லி அதை நான் பார்த்துட்டு இன்னொரு வீடியோ போடுறேன். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுநைட். இதுதான் இன்னைய எபிசோடு. இன்னைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். See you all. Good night.